பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் மேலும் பல மூலிகைகளையும் தன்னகத்தே கொண்ட இடம்தான் கொல்லிமலை. இந்த அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் மலைகளுக்கு நடுவில் உருவத்தில் ஆக்ரோஷமாகவும் முகத்தில் கருணையோடும் 8 கைகளோடும் 8 திசைகளையும் காத்து பக்தர்களின் துயர்த்திற்கும் அதிசய அம்மனாக அருள்பாலிக்கிறாள் 8 கை அம்மன் என்று அழைக்கப்படும் கொல்லிப்பாவை. நம் முன்னோர்களின் வழிபாடுகளில் கொற்றவை என்று சொல்லப்படுகின்ற துர்க்கையின் வழிபாடு இது போன்ற மலைத்தொடர்களில் அதிகமாக இருந்தது. அதற்கு மிகவும் சரியான சான்று இந்த கொல்லிப்பாவை. அப்படிப்பட்ட துர்க்கை இந்த கொல்லிமலைக்கு ஏன் வந்தார் என்ற வரலாற்றை பார்க்கலாம். பல அரிய வகை மூலிகைகள் சூழ்ந்த இடம்தான் கொல்லிமலை. எங்கெல்லாம் மூலிகைகள் உள்ளதோ அங்கெல்லாம் சித்த புருஷர்கள் இருப்பார்கள். இன்றளவும் இது சித்தர்கள் வாழும் ஒரு பகுதியாக தான் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த இடத்தில் ஒரு சமயத்தில் இங்கு பல ரிஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் தவம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அந்த தவத்தினை கலைப்பதற்காக அசுரர்கள் பல வகையில் இவர்களை துன்புறுத்தினார்கள். அசுரர்களின் துன்பங்களில் இருந்து தங்களை விடுவிப்பதற்காக அவர்கள் அனைவரும் அம்பிகையை நாடி சென்றார்கள். இவர்களை காப்பதற்காக அம்பிகை இங்கு கொல்லிப்பாவையாக தோன்றினாள். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் இந்த அம்மன் கோவிலில் வழிபாடுகளும் மிக எளிமையான முறையில் சற்று வித்தியாசமாக உள்ளது. தீராத கடன் பிரச்சனை மற்றும் வழக்குகள் உள்ளவர்கள் ஒரு பூட்டை வாங்கி கொண்டு வந்து அம்மனை வணங்கி அந்த பூட்டை இங்கு பூட்டிவிட்டு சென்றால் அவர்களின் பிரச்சனை சரியாகிவிடும். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்காக ஒரு தகடினை வாங்கி அதில் எழுதி இங்கு மாட்டிவிட்டு சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் அது விவாகரத்து வரை சென்றிருந்தாலும் அதில் உள்ள கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபட்ட பின் கணவன் மனைவியின் துணியை அங்குள்ள சூலத்தில் சுற்றிவிட்டு சென்றால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை ஏற்படும். கொல்லிப்பாவையை வணங்கிய பின் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமான் அரப்பளீஸ்வரராக கொல்லிமலையில் குடிகொண்டுள்ளார். அவரையும் வணங்கி சென்றால் நல்ல பலன் அமையும். மேலும் உங்களை அடுத்த ஒரு ஆலய தரிசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.